திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி வருகின்ற தை 12ஆம் தேதி, அதாவது 26/1/2024 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள்ல பூமி பூஜை போடலாமா, போடக்கூடாதா, இல்ல யார் போடலாம், எந்த திசையை பார்த்து வீடு கட்டுறவங்க கட்டலாம், இப்படி ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு விழிப்புணர்வு சார்ந்த நம்ம காணொளி. முதல்ல இந்த தை மாசம் 12ஆம் தேதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வருது. அதாவது வெறுமானம் அப்படிம்பாங்க எல்லா கிராமத்துல. வெறுமான நாள்ல எந்த ஒரு சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு. இதுல நிறைய ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்களுடைய ஆலோசனை, வாஸ்து நாள்ல எதையும் பார்க்க தேவையில்லை, நீங்க தாராளமா வாஸ்து நாள்ல எந்த விஷயத்தையும் பார்க்க தேவையில்ல, அஷ்டமி நவமி, யமகண்ட நேரம், மரண யோகம், இதெல்லாம் எதையுமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு சில நண்பர்களுடைய ஒரு கவனங்கள். நம்ம அதை எதுன்னு சொல்ல விரும்பல. ஆனா நம்ம நடைமுறையில சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நேரம், காலம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம நேரம், காலம் பார்த்து பண்றோம். அப்ப வீடு கட்டுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய கனவு. அந்த கனவு நிறைவேறது அடிப்படை. அதாவது நாள் முதல் அந்த வேலை முடியிற வரைக்கும் சில நல்ல காரியங்கள வாஸ்துப்படி எல்லாம் சகலமும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பண்ணணும். அப்ப இந்த வாஸ்து நாள் தை 12ஆம் தேதி எப்ப வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட 9:12 இருந்து கிட்டத்தட்ட 11:17 வரைக்கும் ஒரு 5 காரியங்கள செய்யக்கூடிய நேரங்கள். அதுல பாத்தீங்கன்னா, கடைசி வரக்கூடிய ஒரு 36 நிமிடங்கள் தான். அதாவது 10:42 இருந்து ஒரு 11:16 வரைக்கும் உள்ள அந்த 18, 18, 36 நிமிடங்கள்ல தான் அந்த பூமி பூஜை போடக்கூடிய நேரம். அதாவது வெத்தல பாக்கு போடக்கூடிய நேரம், சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த 2 நேரங்கள்ல தான் பூமி பூஜை போடுற நேரம். அப்ப இந்த தை மாசம் 12ஆம் தேதி 10:42 இருந்து 11:16 வரைக்கும் நல்ல நேரம். அதுல நம்ம மாற்றமே இல்ல. பூமி பூஜை போடக்கூடிய நேரம். ஆனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க பாருங்க ஒரு விஷயம். ராகு காலம் அப்படிங்கிறது 10:30 to 12 தான் காலையில ராகு காலம். அப்ப அந்த 10:30 to 12 ராகு காலத்துல நம்ம பூமி பூஜை போடலாமா அப்படின்னா, அது நெறைய பேரு போட மாட்டாங்க. இதுல நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னம்னா, உங்களுடைய ஜாதகத்துல ராகு பகவானுடைய நிலைய பாருங்க. ராகு பகவான் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பாருங்க. நல்லா இருக்கிறார்ன்னா, யோக நட்சத்திரத்துல இருக்கிறாரா, இல்ல யோகாதிபதியா இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அது எப்படி தெரியும்? ஜாதகத்த பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல ராகு பகவான் 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, இப்படி 11ஆம் இடத்துல ஒரு நல்ல ஸ்தானங்கள்ல, அல்லது உங்களுடைய ஜாதகத்துல ராகு பகவான் நல்ல யோகத்த குடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறாரு. இல்ல அந்த ராகு யோகியோடைய புள்ளியோட நட்சத்திரத்திலயோ இது நல்ல நிலைமையில் இருந்தா நீங்க தாராளமா செய்யலாம். அது இல்லாம தை மாசம் நான் முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ரெஃபர் பெருசா நான் பண்றதில்ல. ஏன் அப்டின்னா, தை மாசம் அப்படிங்கிறது அது என்ன மாசம் அப்டின்னா, சர மாசம். அதாவது சரம், ஸ்திரம், உபயம்னு இந்த 12 மாசங்கள்ல சர மாசம்னு ஒன்று இருக்குது. அதாவது சர மாசங்கிறது மேசம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாமே சர மாசம்னு பேரு. சர மாசம்னா என்ன? அதாவது ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நிலையில்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது சர மாசம். அப்ப இந்த மாசத்துல வீடு கட்டுனா, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? பணத்த தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். அது யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. மகரங்கிறது தை மாசத்துடைய வீடு அதிபதி யாருன்னா சனி பகவான். சனி பகவான்னா வேலையாட்கள். வேலையாட்கள நம்ம தேடி, 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 தேடி போயி அவங்கள வேலைக்கு பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குடுக்கும். அப்ப வேலையாட்கள்னால் இழுபறி நெறைய நடக்கும். ஒரு வேலை செய்யறதுக்குள்ள 3 ஆளுகள மாத்துவாங்க. ஒரு அட்லீஸ்ட் 2 ஆளுகள்னாச்சும் மாத்தக்கூடியது. இவங்க தான் பரவாயில்லன்னு அவங்கள கூப்பிட்டோம்னா, அவங்க அதுக்கு மேல டைல்ஸ்காரர் தான் சரியில்லைன்னு பார்த்தா, டைல்ஸ்காரர் வேற மாரி இருப்பாரு. கொத்தனார் தான் பிரச்சனைன்னா கொத்தனார். இது மாரி வேலையாட்களால நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள் வருவதற்கு காலதாமதங்கள் ஆகும். முதல்ல தை மாசம் வீடு கட்டினா, காலதாமதங்கள் அதிகமாகும். மன உளைச்சல் அதிகமா ஏற்படும். மன விரக்தி ஆயிருவாங்க. பணத்துக்கு தேடி, தேடி அந்த வேலைய முடிக்கிறது. சிம்பிளா சொல்லப்போனா ஒரு 10 மாசம் வேலைய முடிக்கலாம்னா, கிட்டத்தட்ட அது 1 1/2 வருஷம் இழுக்கும்.
அதுக்கு நிறைய போராட்டம் பண்ணி அந்த வேலையை முடிக்கிற மாரி இருக்கும். அப்ப ராகு பகவானுடைய ராகு நேரத்துல தான் வருது. ராகு உங்களுக்கு நல்லா இருந்தாருன்னா, தாராளமா நீங்க ஓரளவுக்கு நல்லா இருந்தா செய்யலாம். இதுலயும் நானு தொழில் ரீதியாக ஒரு கட்டடத்த கட்டுறேன். வேலை ரீதியாக ஒரு கட்டடத்த கட்டுறேன். வேலை ஆட்களுக்காக ஒரு கட்டடத்த கட்டுறேன். தொழிலாளர்களுக்காக ஒரு கட்டடத்த கட்டுறேன்னா, தாராளமா நீங்க இந்த தை மாசம் அந்த வேலைய துவங்கலாம். அது ராகு பகவான் நல்லா இருந்தா. இதுல ஒரு விஷயம், நம்ம இந்த தை மாசத்துல வீடு கட்டுறவங்க, வடக்கு பார்த்து வீடு கட்டுறது ஒண்ணு. அடுத்தது அதே மாரி பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்து வீடு கட்டுறது ஒண்ணும். இந்த 2 காரியங்களையும் இந்த தை மாசம் வீடு கட்டுறவங்க தவிர்த்துக்கங்க. ஏன்னா தை மாசத்துல வடக்கு தலவாசல் வச்சு வீடு கட்டுறதுக்கும், தெற்கு தலவாசல் வச்சு வீடு கட்டுறதுக்கு மிக சிறப்பான முன்னேற்றங்கள குடுக்காது. மீறி நம்ம பண்ணுனோம்னா, நெறைய வாஸ்து சம்பந்தப்பட்ட இடர்பாடுகள் வரும். அ அடுத்தது பொருளாதார பிரச்சனைகள் நெறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடன் ரீதியான தொந்தரவுகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்ப முதல்ல இந்த தடவ வீடு கட்டுறவங்க உங்களுடைய ஜாதகத்துல ராகு நேரத்துல பாலகால் போடுறோம். ராகு நல்லா இருக்கிறாரான்னு பாத்துக்கங்க. வடக்கு, தெற்கு தவிர்த்து கிழக்கு, மேற்கு அப்படி ஒரு அமைப்பு இருந்தா தாராளமா நீங்க போடுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த மாரி சில அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த தை மாசத்த விட்டுட்டு அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பூமி பூஜை போடுறதுக்கு உண்டான ஒரு காலத்த பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவுகள். இந்த பதிவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, தை 12ஆம் தேதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த வீடியோ வந்து அவங்க வீடு கட்டலாம்ன்னு இருக்கிறவங்களுக்கு, ஒருவேள ராகு பாதக ஸ்தானத்துல இருக்காரு, ராகு பாதகாதிபதியா இருக்காரு, இல்ல ராகு மோசமான நிலையில் இருக்கிறாரு. இப்படி வடக்கு பார்த்து கட்டலாம்ன்னு இருக்கிறேன், தெற்கு பார்த்து கட்டலாம்ன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நீங்க ஒரு உதவி பண்ண மாரி இருக்கும். இந்த வீடியோவ மறக்காம மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்த முதல்ல போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட பாருங்க. நல்லா இந்த மாசத்துல அப்படியே வீடு கட்டலாம்ன்னு இருக்கிறவங்க, கண்டிப்பா வேலையாட்கள தேர்ந்தெடுத்து வேலை செய்யுங்க. அதே மாரி அளவுகள் எல்லாமே சரியான அளவுகளா இருக்குதா? வாஸ்துப்படி ஏதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா? உள்ளளவுகள், வெளியளவுகள், மற்றபடி மூலமட்டம். இது மாரி நல்ல ஒரு அமைப்பு வச்சு ஒரு 4 பேர்த்த வச்சு அத கரெக்ட்டான சூஸ் பண்ணி ஒரு வீட்டு வேலைய துவங்குனீங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாம இருக்கலாம். மீண்டும் ஒரு அழகான, ஒரு அற்புதமான ஒரு பதிவில சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.